பார்க்க போகிறோன்னா கிறிஸ்பி ப்ரான் ரோஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்துட்டு மஞ்சள் தூள், சால்ட்டு, தனியாத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள், பெப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே உங்களுடைய அளவுகள் தான். இஞ்சி பூண்டு விழுது, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, நெக்ஸ்ட் வந்துட்டு லெமன் ஜூஸு, நெக்ஸ்ட்டு ப்ரான். இதுதான் என்னுடைய இன்க்ரீடியன்ஸு. ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பார்த்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், சால்ட்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு. இதுதான் என்னுடைய இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம இதை எல்லாமே வந்துட்டு கலந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் ப்ரானில் போட்டுட்டோம் நம்ம எல்லாம் பவுடரும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஜூஸு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நான் லெமன் ஜூஸ் போட்டுட்டேன். இது எல்லாமே வந்துட்டு ப்ரானோட கலந்து நம்ம வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். இது எல்லாமே அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வைப்போம். ஒரு 1/2 hourக்கு பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாத்த விட வந்துட்டு மிளகாத்தூள் மட்டும் நம்ம அதிகமாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு பைண்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸும் கொடுக்கும், பைண்டிங்கும் ஆகும், அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அளவுகள் எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற அளவுகள் தான். உங்களுக்கு தேவையான அளவுகள் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுகளுக்கு நான் போட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு மிளகாத்தூள் தேவைப்பட்டுச்சு, நான் போட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 1/2 hourக்கு பிறகு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரான் ஊற வச்சு இருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஊறிடுச்சு. இன்னும் கேட்க போனால் நான் வந்துட்டு ஈவினிங்கே வந்துட்டு ஊற வச்சுட்டு நான் வெளில போயிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour ஊறினாலே போதுமானது. எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேன் வச்சுட்டேன், நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பேனில் ஆயில் ஊற்றி அப்படியே பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு ப்ரானை போட்டுக்கலாம். இது போல் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்துட்டு நம்ம தனித்தனியாக போட்டுட்டு மீடியமாக வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ளேமை. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். என்னுடைய ரெசிபீஸ் பார்த்தவொடனே பிடிக்குமா அப்படின்றத விட நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் வந்துட்டு செம அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய ரெசிபீஸ் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதை உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எல்லாமே வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல ரெசிபீஸை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே திருப்பி போட்டுட்டேன். இது அப்படியே வந்துட்டு 1 side வேகட்டும். இது வந்துட்டு ரசம் சாதத்துக்கு, நெக்ஸ்ட் வந்து சாம்பார் சாதத்துக்கு, நீங்கள் வந்துட்டு சும்மாவே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு பண்ணுறேன். பிகினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு பண்ணிக்காதீங்க, ஏன்னா எண்ணெய் தெளிக்கும். கொஞ்சம் லென்த்தியாக வச்சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கிறிஸ்பி ப்ரான் ரோஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்னுடைய டேஸ்ட்டு தெரியும். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரான் டிஷ்ஷஸ்ஸு. அவன் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பிடுவான். அதுக்காக நான் வந்துட்டு கிறிஸ்பி ப்ரான் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ.